ஹாய் ஹலோ வணக்கம் விஜய் டெலிகாசிப் மக்களே. யார் அவன் புதுசாக வீடியோ வந்து பேச வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த மெஹர்னிஷாவோட தம்பி தான் நான் இன்றைக்கி ஏன் நாடகத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன்னா, ரொம்ப நாளாக அக்கா என்ன வீடியோ பாருங்கள், நாடகம் பாருங்கள், இல்லை அட்லீஸ்ட் நான் போடுற வீடியோவாவது பாருங்கள் தம்பி அப்படின்னு நான் ரொம்ப நாளாக கம்பல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குது இந்த சீரியலில்? ஏன்னா நான் நாடகம் பார்க்கும்போதெல்லாம் சரவண மீனாட்சி நல்ல ஹிட்டில் இருந்துச்சு, அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கணாக்கண் காலங்கள் ஹிட் ஆயிருந்துச்சு, அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாடகம் பார்க்குறதே வித்தாச்சு. இப்போ நாடகம் பார்க்கலான்னு பார்க்கும்போது, என்ன நாடகம் பார்க்கலான்னு அக்கா கிட்ட சஜஷன் கேட்கும்போது மகாநதி சீரியலை பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் மகாநதி சீரியலில் என்ன இருக்குன்னு நானும் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு பிடிச்சதை அப்படியே உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கிறேன். நாடகம் பார்த்த கையோடவே உங்களோட பேசலான்னு முடிவோடு வந்திருக்கிறேன். மறக்காமல் நான் பேசுறது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் பேசுகிறது பிடிக்கல, அக்கா பேசுகிறதும் பிடிச்சிருக்குன்னாலும் அதையும் கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் காவேரி எப்போவுமே விஜய் சாரை டீஸ் பண்ணுற மாதிரியே எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அப்பள கம்பெனியில் நீங்கள் நடித்த மாதிரியே அண்டர்வேர் கம்பெனி, லேண்ட் புரோக்கர் கம்பெனி, இதில் எல்லாத்துலையும் நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பிரபலமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாரு, அந்த அப்பள கம்பெனியோட ஓனரே என் பொண்டாட்டி தான், அவள் சொல்லி தான் அந்த ஆட்லேயே நான் நடித்தேன் அப்படின்னு சொல்ல வாயை திறந்து சொன்னது காவேரி கிட்ட. ஆனால் இவன் மனசு நினச்சிட்டு அதை நான் சும்மா செவனே நான் அப்பளம் நின்றுட்டு இருந்தேன்டி, எனக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து நீ விளம்பரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீயே என்னை டீஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பேசினான். சரி, இந்த சீன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீனுக்கு போகிறாங்க. எங்கள் காவேரி ரூமில் இருக்கும்போது நிவின் போய் கேட்குறான், நீ ஏன் விஜய் சாரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நான் எப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர், அவருக்கு ஒரு குழந்தையே இருக்குது. ஆனால் அவங்க மனைவி தான் இப்போ இல்லைல்ல, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நிவின் கேட்க, அதுக்கு காவேரி, இல்லை முடியாது, அம்மு உன் மேலே பாசமாக தானே இருக்கிறா, அவளுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அம்மு பாசமாக இருக்கிறத நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அது எப்படி நீ எடுத்து ரெண்டாவது பொண்டாட்டியாக போகிறதுன்னு காவேரி கேட்குறா. இந்த சீனும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம அம்முக்குட்டி இருக்காங்கல்ல, அம்முக்குட்டி காவேரிக்கு ஃபோன் போட்டு, காவேரி மிஸ், என் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் வரீங்களா எனக்கு விளையாடுறதுக்கு துணையான்னு கேட்க, ஏன் யாருமே இல்லை, வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்களே, உங்கள் அப்பா எங்கே, தாத்தா எங்கே, ராதா பாட்டி எங்கே எல்லாரும் கேட்கும்போது, அப்பாவும் தாத்தாவும் வெளியே போயிட்டாங்க, ராதா பாட்டி கிச்சனில் இருக்கிறாங்க, எனக்கு விளையாட ஆளே இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நான் கிளம்பி வரேன்னு கிளம்பி வந்து 2 பேரும் வீட்டுக்குள்ளே ஜாலியாக விளையாடுறாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும்னு சொல்கிறான். யார்? நம்ம அம்முக்குட்டி காவேரி மிஸ் கிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குறான். இவ்வளோ சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறா. என்ன ஒரு ரகசியம் சொல்லு, சீக்கிரட்டை சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு எங்கள் தாத்தாவோடையும் எங்கள் அப்பாவோடு இருக்கிறத விட எனக்கு உங்களோட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உனக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம 2 பேர்த்த தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பிளாக்ஸ் கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுற பொருள் ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டிட்டு இருக்கும்போது சரி பாப்பாவுக்கு பசிக்குமேன்னு இவன் ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்க, உடனே ராதா பாட்டி உள்ளேருந்து வந்து, ஏம்மா உடனே ராதா பாட்டி கிச்சன்லேருந்து வந்து காஃபி கொடுக்குறாங்க. வாங்கிட்டு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அம்முக்குட்டி கிளம்பி போயிடுறா, எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வெளியே போகிறா. உடனே ராதா பாட்டி கேட்குறாங்க, நீ ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? ராதா பாட்டி காஃபி கொடுத்துட்டு கேட்குறாங்க, ஏன் காவேரி நீ ஏன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அவரை? என் பிள்ளையோட தரத்துக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க, என் பிள்ளையோட தகுதிக்கு நிறைய பொண்ணு கிடச்சிட்ருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை விட, அப்படி நிறைய பேர் வராங்கன்னா அவங்களுக்கே உங்கள் பிள்ளைய கட்டி வைங்க, எதுக்குங்க கூப்பிடுறீங்க, நல்லா கட்டிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு காவேரி அந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறா. உடனே அப்பா விஜயும் தாத்தாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே அம்முக்குட்டி சோகமாக வந்திருக்கிறா. ஏன் அம்முக்குட்டி இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்குற சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே ராதா பாட்டியும் காவேரி மிஸ்ஸும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் போர் அடிக்குதுன்னு சொல்லி வர வச்சுருந்தேன் காவேரி மிஸ்ஸும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்னோட விளையாண்டுட்டு இருக்கும்போது ராதா பாட்டிக்கும் காவேரிக்கும் நிறைய சண்டை நடந்துச்சு அப்படின்னு அம்முக்குட்டி சொல்ல,
உடனே காவேரி அவங்க சித்தியை கூப்பிட்டு, சித்தி என்ன சித்தி நடந்துச்சு, ஏன் இப்படி சண்டை அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னப்பா கேட்டேன், ஊர்வலத்தில் இதை கேட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன், நீ ஏன் சித்தி அவங்கள்ட்ட அதெல்லாம் கேட்குற, என்னப்பா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, என் பிள்ளைக்கும் துணை இல்லாமல் இருக்குது, அம்முக்குட்டிக்கு ஒரு ஒன்றை தான் பிடிக்குது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்குது, நான் சொன்னேன், இது சொன்னது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிக்கிட்டு போக இப்போதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நம்ம காவேரி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சு சோஃபா நடுவில் உட்காந்து, எதுக்கு இப்போ நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கிற அப்படின்னு சாரதாமா கேட்க, நிவின் கேட்க, சுற்றி இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்க, உடனே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தொடரும்னு போட்டாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போ நாளைக்கு இவ என்ன பேச போகிறான், எப்படி விஜயை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு பேச போகிறாளா, இல்லை வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி பேச போகிறாளா? இந்த வாரம் மகாநதி சீரியல் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்ட மனநிலை தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த வாரம் எபிசோடு எல்லாருக்கும் கொண்டாட்ட மனநிலைமை இருக்க போகுது. மறக்காதீங்க. நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லை அக்கா பேசுகிறது ப்ரெடிக்ஷன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அக்கா போடுற வீடியோவையும் பாருங்கள். நான் பேசுறது முழுக்க இன்னைக்கு முழுக்க எபிசோடில் என்ன ரிலீஸ் ஆகியிருக்கு அதை மட்டும்தான் நான் பேச போகிறேன். மற்ற எதுவும் நான் பேச போகிறது கிடையாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.